ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈசன்ஸ் நேவிகேஷன்லேருந்து நான் உங்களுடைய விக்னேஷ் சிவன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்கிற ஒரு பால்சுனை கண்ட சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதனால் பால்சுனை கண்ட சிவன் கோயில், பொதுவாக சிவன் கோயில்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் பால்சுனைங்கிறது ஒரு நீர்நிலைங்கள் சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பரங்குன்றம் மலைக்கு அப்படியே பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வர்றீங்கன்னா, ஜஸ்ட் 8 கிலோமீட்டர் அண்ட் மாட்டுத்தாவணியிலேருந்து கிளம்புனீங்கன்னா எக்ஸாக்டாக 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். நீங்கள் ஒரு சிவன் பக்தனாக இருந்து சிவன் கோவிலுக்கு போகணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக இங்கே வரலாம். ஸோ பால்சுனைங்கிறது ஒரு நீர்நிலைன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற நீர்நிலையில் எப்பயும் வத்தாமல் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற நீர்நிலையிலிருந்து எடுத்து வர்ற தண்ணிய மூலவர் சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்றதாகவும் சொல்லப்படுது. இந்த ஊத்துல இருக்கிற தண்ணியானது நிறைய மூலிகை கலந்து இருக்கிறதால, இங்க இருக்கிற தீர்த்தத்தை குடிக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட நோய்களும் நீங்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கையா சொல்லப்படுது. இங்க நம்ம சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் நம்ம அட்ராக்ட் பண்ற விதத்துல மலைகளும் மரங்களும் நம்மளை சூழ்ந்து இருக்கிறதால நம்ம மனசுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியை கிடைக்கும்னு சொல்லலாம். இங்க சிவனை தரிசனம் பண்றப்போ நம்ம கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்றாங்க. உடம்பு மனசு சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து வெளியே வரலாம்னு சொல்றாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இது. பொதுவா சொல்றதுதான், சிவனை நம்பி வீணா போனதா சரித்திரமே இல்லை. அது சிவன் பக்தர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது இல்லாம எனக்கு இந்த கோவில்ல இருக்கிற ஒரு அர்ச்சகர்கிட்ட பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரின்னு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ கேட்டேன். ஸோ எங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்தாங்க. இந்த கோவில்ல நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்க என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். இங்க மலையை சத்தியகிரீஸ்வரர் மலையை சுற்றி கிட்டத்தட்ட 18 தீர்த்தங்கள் உள்ளது. இந்த 18 தீர்த்தங்கள் எப்படின்றீங்கன்னா, சஷ்டிக்கு விரதம் இருக்கிறவங்க 5ஆம் நாள் தீர்த்தம் ஆடுவாங்க. அப்படி ஆடும்போதுனா இந்த பால்சுனை, இந்த தீர்த்தமானது பாலில் தண்ணி கலந்த மாதிரி இருக்கும். இந்த தீர்த்தத்தில் முதல் அபிஷேகம் பண்ணி மச்சமுனி சித்தரை எல்லாரும் ஆராய்ச்சிருக்காங்க முன்னோர்கள். அதுக்கு பின் இப்போ நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இந்த தீர்த்தம் சஷ்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்த்தத்துக்குள்ளே நாவல், வில்வம், வேப்பலை, புளியலை, இந்த அனைத்து வேர்களுமே உள்ளே இருக்குது. ஆக மொத்தம் மகாசக்தி உள்ள ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் எடுத்து நீங்கள் தண்ணியை தலையில் தெளிச்சிங்கனாலே உங்களுடைய எடுத்து என்ன பிரச்சனைனாலும் தீரும். உங்கள் வீட்டிலையும் ஐஸ்வர்யங்கள் முன்னேறும். பால்சுனைகின்ற சிவபெருமான் திருக்கோயில். இந்த ஆலயமானது சத்தியகிரீஸ்வரர் மலைக்கு பின்புறம் ஈசான மூலையில், அதாவது சுவாமி ஈசானத்தை பார்த்துருக்காரு. இந்த ஈசானத்தில் பார்த்தீங்கன்னா பால்சுனை அப்படின்னு ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல கந்த சஷ்டிக்கு 5ஆம் நாள் எல்லாரும் தீர்த்தாடு இந்த தீர்த்தத்தை எடுத்து தான் போய் விரதத்தை முடிப்பாங்க. இது இங்கே ஒரு விசேஷம். இவருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தில் இவருக்கு எல்லாருக்குமே நன்மை செய்யறதுக்காக பிரதோஷம் பண்ணுறோம். பிரதோஷத்தில் எல்லாருக்கும் நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அமாவாசை 3 அமாவாசை, அதில் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கமாக காட்சி கொடுப்பார். அடுத்து மகாலய அமாவாசை இன்னைக்கு வெள்ளி கவசத்தில் காட்சி கொடுப்பார். தை அமாவாசைக்கு சந்திர மகாலிங்கமாக காட்சி கொடுப்பார். இவர்கிட்ட ஈசானத்தில் உட்காந்து நீங்கள் என்ன முறையிட்டீங்கனாலும் எல்லா காரியங்களும் நடக்கும். இந்த இடம் பிரபஞ்சத்தோடு உள்ள இடம். நீங்கள் அதிகாலையில் 3 மணி 3 நாளைக்கு 3 நிமிஷத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அனைத்து தேவர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். இதே இது சிவனுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் குருவானவர் பால திரிபுர சுந்தரி. இந்த பால திரிபுர சுந்தரி எவ்ரி சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் முடிஞ்ச பின்னால் ஒரு குழந்தை எப்படி நம்ம குளிச்சு சீராட்டுவோமோ அதே மாதிரி சீராட்டி அவளுக்கு புத்தாடை உடுத்தி, ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம ஸ்வீட்லாம் கொடுப்போமோ அந்த மாதிரி படையல் வச்சு எல்லாருக்கும் கொடுப்போம். இந்த பால திரிபுர சுந்தரிட்ட நிறைய பேருக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறையா முடிஞ்சிருக்கு. அந்த பால திரிபுர சுந்தரிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம். நீங்கள் திருச்செந்தூரில் தான் பஞ்சலிங்கம் பார்க்க முடியும். மற்ற நீங்கள் எந்த இடத்துலையும் இங்கே பார்க்க முடியாது. இங்கே மச்சமுனுடைய அருளோட பஞ்சலிங்கம் காட்சி தர்றார்.
அந்த பஞ்சலிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆத்மலிங்கம். நீங்கள் ஆத்மலிங்கன்றது வந்து காசியில் தான் பார்க்க முடியும், இங்கே ஆத்மலிங்கம் இருக்காரு. ஆகவே இங்கே ஒவ்வொரு காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். 3ஆம் சோமவாரம் வந்து இன்னைக்கு வந்து துளசிதாஸ் குடும்பம் சொல்லி இவங்க ஆண்டாண்டு காலமாக வந்து சங்காபிஷேகம் பண்ணி மக்களுக்கு நல்ல ஒரு தர்ம கைங்கரியம் செய்கிறாங்க. அந்த குடும்பம் வருஷம் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டுகிட்டே இருக்காங்க, நிறைய கைங்கரியங்கள் செய்கிறாங்க. அடுத்த ஆண்டுமே இந்த இடத்துல வந்து 1008 சங்காபிஷேகம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து முழு பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஈசானத்தில் உட்காந்து நீங்கள் என்ன காரியம் வேணுனீங்கனாலும் அனைத்து காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பார் இந்த பால்சுனை கண்ட சிவபெருமான். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள வருவர். கீழே அஷ்டம சித்தி ஆவுடையார் மட்டும்தான் பழைய ஆவுடையார். மேலே இருக்கிறதெல்லாம் புதுப்பிச்சது, நந்தி புதுப்பிச்சது, பலிபிடம் புதுப்பிச்சது. பார்த்தீங்கன்னா நந்தி வழிவிட்டு இருப்பார், சிவன் ஈசானத்தை பார்த்துருப்பார். இந்த ஆலயத்தில் முக்கியமானது இதுதான் ஒரு விசேஷம். ஈசானத்தில் உட்காந்து மனமுறி நீங்கள் தியானம் பண்ணி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு மச்சமுனி சித்தர். இதுக்கு கீழே வந்து ஒருத்தர் அடங்கியிருக்கார். அதே போல் மேலே நேரம் ஏற்று பார்த்தீங்கன்னா வில்வ மரத்தில் ஒரு அடிய சித்தர் இருக்கார். அதுக்கு பின்னாடி ஆலமரம் மச்சமுனி சித்தர் சிவனுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு பின்னாடி அங்கே ஒருத்தர் அடங்கியிருக்கார் பாலா. இவங்க 4 பேருமே முக்கோண சக்கரத்தில் உட்காந்து தான் இங்கே காட்சி கொடுக்குறாங்க. ஆகவே இந்த இடம் வந்து பிரபஞ்சத்தோடு உள்ள இடம். யாரும் சாமானியமாக இங்கே வந்துட்டு எதுவும் இது பண்ணிட்டு போக முடியாது. வரணும், தலையெழுத்து இருந்தால் தான், பிராப்தம் இருந்தால் தான் இந்த சிவலிங்கத்தை நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும். சிவலிங்கத்துக்கு மேலே ஆத்மலிங்கத்தை ஒட்டி வெப்பலை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இலை இருக்குது. இந்த மூலிகையினுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைப்படுதில் பாருங்கள், அந்த வெள்ளைப்படுறவங்களுக்கு இந்த இலையை நல்லா எடுத்துகிட்டு போய் தொடச்சி கழுவிட்டு தேங்காய் எண்ணெயில், அதாவது பச்சை தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்கணும். 2 நாள் ஊற வச்சிங்கன்னா அந்த இலை என்ன கலரோ அந்த கலருக்கு இந்த இலை மாறும். நீங்கள் அதை வந்து உங்கள் உடம்புல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நோய் மாறும். இது வந்து எல்லாம் உள்ள மச்சமுனி சித்தருடைய வாக்கு. அது கீழே பஞ்சலிங்கத்திட்ட பார்த்தீங்கன்னா திருவோடு இருக்கு. திருவோட்டுக்கு நேர பார்த்தீங்கன்னா ராஜவில்வம் இருக்கு. இந்த ராஜவில்வம் வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த மலையை மச்சமுனி சித்தருடைய லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது. எண்ணற்ற மூலிகைகள் நாங்கள் வச்சுருக்கோம். அதை சொல்ல முடியாத ஒரு காரணம், புரிஞ்சவங்களுக்கு ரைட்டு, புரியாதவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து இதை நாங்கள் வந்து நேரம் போக மூலிகை இருக்குது. இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து இந்த வெள்ளை நோயின்றது வந்து ரொம்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறையா வருகிறது. அதனால் இந்த வெப்பாலையை பிடுங்கி மச்சமுனி சித்தத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் போய் செஞ்சு இந்த கையில் எண்ணெயை உடம்புல போட்டிங்கன்னா அந்த நோய் குணமாகும். இது மச்சமுனி சித்தருடைய வாக்கு, சத்தியம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சங்காபிஷேகம் சிவன் கோவில்ல ரொம்ப திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சிவனை வழிபடுறதுக்கு பிரதோஷம் நாள்லயும் சரி, அமாவாசை நாள்லயும் சரி, நம்மளால கோவில்ல இருக்கிற கூட்டத்தை தாண்டி கண் கூட பார்க்க முடியாது. ஆனா இந்த கோவில்ல அவ்வளோ சந்தோஷம். எனக்கு நான் கண்குளிர பார்த்தேன். எல்லா வகையான அபிஷேகமும், பால், தயிர், பஞ்சாமிர்தம், நெய், விபூதி அபிஷேகம்னு ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது. இந்த கோவில்ல இத்தனை அபிஷேகம் நம்ம கண் கூட பார்க்கணும்னு உங்க மனசுல தோணுதுன்னா தாராளமா இங்க வரலாம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த கோவில்ல சில அதிசயங்களும் நடந்ததா மக்கள் பரவலா சொல்றாங்க. அது என்னன்னா, கோவில்ல இருக்கிற கருவறையில குறிப்பா பிரதோஷம் நாள்ல ஒரு வெளிச்சம், ஒளி டைரக்டா சிவலிங்கத்துல அடிக்கும்னு சொல்லப்படுது. ஒரு சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சில அதிசயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, சம்டைம்ல நந்தி சிலை கண்ணை திறந்து பார்த்ததா சொல்றாங்க. ஒரு சில பேர் மெடிடேஷன் பண்றப்போ அமானுஷ்யமான குரல் கேட்டதாகவும் சொல்றாங்க. அந்த குரல் சுவாமியோட குரலா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. நம்ம இந்த சிவன் கோவில்ல 6 வகையான பூஜைகள் நடப்பதா சொல்றாங்க. அதுல என்னென்ன பூஜைனா, கல்யாண பூஜை, சதுர்த்தி பூஜை, லிங்க அபிஷேகம், பிரதோஷ பூஜை, மகா சிவராத்திரி, தியான வழிபாடு. இதுல கல்யாண பூஜை கொஞ்சம் ஸ்பெஷல். இது மேரேஜுக்காக ப்ரே பண்றவங்க இந்த பூஜை பண்ணலாம். இந்த பூஜை பண்ணா வேண்டுன ஒரு சில மாசத்துல நடப்பதாகவும் சொல்றாங்க. சதுர்த்தி பூஜையில விநாயகருக்கு அபிஷேகம் செய்வாங்க. லிங்க அபிஷேகத்துல பால், தேன், பன்னீர், பசும்பால் டெய்லி நடக்கும் இந்த அபிஷேகம். பிரதோஷ டைம்ல பிரதோஷ பூஜைகளும் நடக்கும். அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவில் ஃபுல்லா திருவிழா மாதிரி இருக்கும். யாகங்கள், ஓம் நம சிவாய ஜெபங்கள் நடத்துவாங்களாம். இது நைட் ஃபுல்லா விடிய விடிய நடக்குமாம். இங்க வர்ற மக்கள்ல கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் கை கூடாதவங்க சமஸ்கார பூஜை, அர்ச்சனை செய்யலாம்னு சொல்றாங்க. சிவனை பால் அபிஷேகம் பண்றப்போ தடைகள் நீங்கி
திருமணம் கைகூடும்னு சொல்றாங்க. வேலை கிடைக்கல, இல்ல பண்ற பிசினஸ் இல்லனா பண்ண போற பிசினஸ் எந்த தடையும் இல்லாம போகணும்னா இந்த கோவிலுக்கு வாரத்துக்கு 2 நாள் அல்லது 1 நாள் இங்க வந்து நெய் விளக்கு ஏத்திட்டு போனா சேஞ்சஸ் தெரியும்னு சொல்றாங்க. உடம்பளவுல பிரச்சனை ஏதாச்சும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து பால் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ண எந்த பிரச்சனையும் சரி ஆகிடும்னு நம்பிக்கை. குழந்தைக்காக ப்ரே பண்றவங்க வில்வ அர்ச்சனை சங்காபிஷேகம் பண்ணா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கை. வேண்டுதல் பூர்த்தியாகிற பக்தர்கள் சில பேர் அன்னதானம் செய்யறதாகவும் கோவிலுக்கு தீபம் மண்பானை கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈசன்ஸ் நேவிகேஷன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.